டெல்லி எலெக்ஷன்ஸ் இதுதான் நான் பேச போற இந்த வீடியோவுடைய தலைப்பு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். டெல்லி எலெக்ஷன்ஸ் இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி அடுத்த மாதம் நடக்க போகுது. 8ஆம் தேதி கவுண்டிங் பண்ண போறாங்க. கவுண்டிங் பண்ணி அன்று தெரியும் யார் டெல்லியை ஆளப்போகிறார்கள். நான் சொல்றது அசம்பிளி எலெக்ஷன்ஸ். டெல்லியில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு, இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டெல்லி எலெக்ஷன்ஸுடைய போக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துடலாம். இரண்டாவது பகுதியில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் நிலைமை இந்த எலெக்ஷன்ஸ் மூலமாக எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்றத பற்றி இரண்டாவது பார்த்துடலாம். மூணாவது மிக முக்கியமான விஷயம் ஷாக்கர், காங்கிரஸின் நிலைமை என்ன ஆகும். இது மூன்று தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் இதில் பார்த்தோம்னா சொல்கிற மாதிரி எந்த போக்கை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக நம்ம முன்னாடி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா 2014, 2019, 2024 இந்த ஃபுல்லாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் எல்லாமே கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லணும்னா அது பாஜக தான். பிஜேபி கிளீன் ஸ்வீப் 7-0 அப்படின்ற மாதிரி 7 தொகுதிகளை பிஜேபி தட்டி தூக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னு வரும்போது டெல்லி மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஆம் ஆத்மியை தான். 2 தடவை டெல்லி எலெக்ஷன்ஸில் ஆம் ஆத்மி தான் கிளீன் ஸ்வீப்பாக பண்ணியிருக்காங்க. 70 தொகுதிகள் கொண்ட இந்த அசம்பிளி எலெக்ஷனில் 67 தொகுதி போன முறை ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க. 3 தொகுதி பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்னு சொல்கிற ஒரு இடத்துல முன்னாடி நமக்கு தெரியும் ஷீலா தீக்ஷித் டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுதுலேருந்தே ரொம்ப காலமாக காங்கிரஸ் தான் டெல்லியில் ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி வந்த பிறகு விஷயங்கள் வேற மாதிரி மாறிச்சு. அதுக்கப்புறம் பாஜக அதுக்கு முன்னாடியே 2014 டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் எம்பி சீட் அப்படின்னாலே பாஜக தான். ஸோ இப்போ போட்டி நடக்கிற விஷயத்தை பார்த்தா கண்டிப்பாக இது ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி வருது. ஸோ ஆப் வர்சஸ் பிஜேபி, ஸோ பாஜபா, ஆப் வர்சஸ் பாஜபா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை தெரியுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ மொத்தம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் 80 கோடி மக்கள் ஆண்கள், 70 கோடி மக்கள் பெண்கள். இதை தவிர கொஞ்சம் சில 1000 மாற்றுத்திறனாளி அந்த இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 பேர் கிட்டத்தட்ட வயசானவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் டெல்லியுடைய பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இப்போ சொல்ல வந்த இந்த முதல் பாகத்தில் இட் இஸ் கிளியர். அதாவது டெல்லியில் ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி தான் வருது. இது முதல் பாகம். இரண்டாவது பாகம் இப்போ இந்தியா கூட்டணி இவருடைய நிலைமை என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இரண்டாவதுல டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பகுதியில் பார்த்த மாதிரி ஆல்ரெடி ஜெயிச்சவன் தான்ப்பா கிங்கு அப்படின்ற மாதிரி 2 ஜெயிச்சவங்க இருக்காங்க. எம்பி எலெக்ஷனில் எடுத்துக்கிட்டா பிஜேபி, அதே அசம்பிளி எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆனால் என்ன நடக்குது, பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் உள்ள ஃபைட்டுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி கெஜ்ரிவால் உள்ள போயிட்டாரு லோக்சபா எலெக்ஷனில். அது மாதிரி மனிஷ் சிசோடியா மேலேயும் பயங்கர கேஸ் இருக்கு. அவங்க எல்லாமே டிஆர்எஸ், பிஆர்எஸ், இப்போ உள்ள பிஆர்எஸ் ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர் ராவ் கட்சியில் உள்ள அவங்களுடைய டாட்டரோட பல விதமான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு இல்லிசிட் லிக்கர் ஸ்கேம் கேஸில் இவர் கெஜ்ரிவால் இன்வால்வ்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க. மனிஷ் சிசோடியா அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. சத்யேந்திர ஜெயினும் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
அங்கே உள்ள காங்கிரஸ் சில லோக்கல் போட்டியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்டாகவே வந்து அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியின் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் இவங்க 2 பேருமே வந்து எஸ்பெஷலி காங்கிரஸ் தரப்புலேருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கரப்ட் பார்ட்டி, அவங்க நிறைய பேர் உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலகேஷனை அவங்க கூட்டணியிலே இருந்துக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு புறம். இரண்டாவது புறம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராக இருக்காங்க. பிஜேபி எப்போதுமே சொல்கிற மாதிரி கரப்ஷன் தான் அவங்களுடைய கோர்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸில் உள்ள சில பேர்லாம் வந்து டைரெக்டாக வந்து பிஜேபியுடைய பி டீம் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி போக்க நிறுத்தலைன்னா நாங்கள் வந்து காங்கிரஸை இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேற்றுவதற்கு ப்ரெஷர் போடுவோம் மற்ற கூட்டணி மெம்பர்ஸோட சேர்த்து. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். காங்கிரஸ் வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு பலத்தில் இப்போ இல்லைன்றது இதுலேருந்து தெளிவாகுது. ஆம் ஆத்மி பஞ்சாபில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க. 2 ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சி ஆல் இண்டியாவில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டி நாங்கள் கூட்டணி மெம்பர்ஸ்கிட்ட பேசிட்டு நாங்கள் உங்களை தூக்கிடுவோன்ற அளவு சொல்லக்கூடிய ஒரு செல்வாக்கை படைச்சிருக்குன்னா காங்கிரஸில் என்ன நடக்குது, எவ்வளோ வீக்காக இருக்காங்க காங்கிரஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அகிலேஷாக இருக்கட்டும், தேஜஸ்வி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக ஆம் ஆத்மி இருக்கட்டுமே, ஆம் ஆத்மி தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க டெல்லியில் போட்டி போட்டால் ஜெயிக்கிறதுக்கு பாஜகவை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எங்கள் சப்போர்ட் அவங்களோட தான், மமதா உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கூட்டணியுடைய விஷயத்தை வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை விட கொசுறு இந்தியா கூட்டணியுடைய விஷயம் எப்படின்னா, இதுவே வந்து உடஞ்சிட்டு இருக்கிற ஒரு நெல்லிக்காய் மூட்டைன்னு சொன்னாலும் இதில் வந்து கத்தியை எடுத்து அந்த மூட்டையை நல்லா கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காரு அமித்ஷா. எப்படி கிழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஷிரடியில் அமித்ஷா பேசியிருக்காரு. அவங்களுடைய அதாவது பாஜக மெம்பர்ஸோட ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி ஒன்றுமே பண்ண வேணும், ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே இடிஞ்சு விழுந்துருன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இந்தியா கூட்டணியுடைய கான்ஃபிடன்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு. உத்தவ் தாக்கரே தனியாக இருக்காரு, சரத் பவாருடைய இதுவும் வந்து ஒரு துரோகத்தின் ஒரு உச்ச விளைவாக இவங்க 2 பேருமே வந்து அதுக்கு வேண்டிய பரிசை இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காரு, டைரக்டாகவே பேசியிருக்காரு அமித்ஷா. இதை தவிர மற்ற கூட்டணியில் உள்ள இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, காங்கிரஸ் மேலே உள்ள நம்பிக்கை இல்லை, பல இடத்துல உடைந்து சிதறி கொண்டிருக்கிறார்கள்னு அவருடைய ஒரு டச்சை கொடுத்துருக்காரு அமித்ஷான்னு சொல்லலாம். இதை தவிர ஒமர் அப்துல்லா ஜேஎன்கே ஒமர் அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கூட்டணின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு கூட்டணும், அப்போ தான் அது கூட்டமே கூட்டாத கூட்டணி எதுக்கு, கூட்டவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதுகை முனையில் சொன்னேன். ஆனால் விஷயம் என்னென்னா வெரி சிம்பிள், அவரும் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக தான் இருக்காருன்னு சொல்லலாம். மமதா தரப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்காரரே சொன்னார், அதாவது மமதா தாங்க எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போதுமே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த கூட்டணிக்கே தலைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் நான் தான் இருக்கணுமே கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இவ்வளவு மூக்குடைப்பட்டு டெல்லியில் வந்து காங்கிரஸுக்கு உள்ள செல்வாக்கு இருக்குமா இருக்காதா, ஆல்ரெடி இல்லை, ஆனால் இன்னமும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகிடுமா அப்படின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கு காங்கிரஸ் தான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த இந்தியா கூட்டணியுடைய நிலைமை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற 2வது பாகம். 3வது பாகமான ஷாக்கர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக இப்போ வந்து ஆம் ஆத்மியை ஸ்ட்ரெயிட்டாக மோடி களமிறங்கி போன வாரம் பேசியிருந்தார். அப்போ சொல்லும் பொழுது அவர் எப்போதுமே வந்து காங்கிரஸ் டெசிமேட்டட், காங்கிரஸே இல்லாத ஒரு பாரதம்னு தான் அவருடைய கனவாக இருக்கிறது. அது தகுந்த மாதிரியே ஆம் ஆத்மி பார்ட்டியில் உள்ள கெஜ்ரிவாலை அட்டாக் பண்ணி தான் மோடி பேசினார். ஸோ அங்கே உள்ள ஆயக்கர் பவன் வந்து பெரிய பெரிய பணக்கார பவனாக தான் இருக்குது அப்படின்ற அளவு சொல்லி அதுலேருந்து பல பாஜக மெம்பர்ஸ் வந்து ஆம் ஆத்மியுடைய அந்த டாய்லெட்ஸே கோல்டாலாக இருக்குது, அந்த அளவு செலவு பண்ணக்கூடிய இவர் பண்ண மாட்டாரா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி அமித்ஷாவும் வந்து பேசி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஆம் ஆத்மி பண்ணின அந்த ஒரு நலன்களெல்லாம் நாங்கள் ஒன்றுமே டச் பண்ண மாட்டோம், கரெக்டாக மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த அளவு இறங்கி அடிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி தரப்பில் கெஜ்ரிவாலும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியவே அட்டாக் பண்ணி அவருடைய சட்டை என்னன்னு பழைய கதையை நோண்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைரக்டாக இவங்க 2 பேரும் பேசுகிறதே காங்கிரஸுக்கு ஒரு தரக்குறைவான ஒரு விஷயம்னு தான் சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கேம்லேயே இல்லைன்ற மாதிரி அந்த அளவு அசிங்கப்பட இருக்கிறார்களோன்ற மாதிரி ஒரு தோரணை தெரிகிறதுன்றது தான் என்னுடைய இந்த ஷாக்கர்.
இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய விஷயம். என்னதான் அவங்க வந்து 2 வாட்டி தோத்தா கூட, ஒரு இதுலயும் கிடைக்காத ஒரு விஷயத்த, கண்டிப்பா இந்த கூட்டணியிலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் எப்படியோ இதுல லோக்சபால தேர்த்திருக்காங்க. அத கூட இவங்க எல்லாருமே வந்து பெருசா கருதாம, பேசாதப்பான்ற மாரி, நீங்க இல்லவே இல்லன்ற அளவு பேசிட்டாங்க. ஸோ கண்டிப்பா விஷயம் வேற விதமா போயிட்டுருக்கு. காங்கிரஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 சீட் வரணுங்கிற ஒரு ப்ரெஷர்ல இந்த முறை டெல்லி எலக்ஷன்ல களம் இறங்குறாங்க காங்கிரஸ். காங்கிரஸும் போட்டிடுறாங்க, ஆம் ஆத்மியும் போட்டிடுறாங்க, பாஜகவும் போட்டிடுறாங்க. ஸோ இதுல என்ன கூட்டணிங்கிறது எனக்கு புரியல. கண்டிப்பா ஆம் ஆத்மியுடைய இத வந்து காங்கிரஸ் ஏதாவது உடைக்க ட்ரை பண்ணினாலோ, அல்லது தோத்து விட்டு பாஜக சக்சஸ் ஆனாலோ, பாஜக தான் அட்வான்டேஜ் பிஜேபின்ற மாரி தான் வரும். தேர் வில் பி எ சர்ப்ரைஸ் இஃப் காங்கிரஸ் சப்போர்ட்ஸ் ஆம் ஆத்மி, இல்லைனா ஆம் ஆத்மி ஆன் இட்ஸ் ஓன் தனியாவே அவங்களே வந்து ஜெயிச்சு வந்து திருப்பியும் அதிக பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா, அவங்க திருப்பியும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜக தான் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்ற மாதிரி ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எது இருந்தாலும் பிப்ரவரி 5 அந்த எலெக்ஷன் மிக முக்கியமான டெல்லி எலெக்ஷன் நாள். பிப்ரவரி 8 டெல்லி சரித்திரம் படைக்குமா, அல்லது பழையபடி ஆம் ஆத்மியுடைய பிடியிலேயே இருக்குமா அப்படின்றது தான் வந்து கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.